இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல நல்ல ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு. ஒரு கருப்பு கிடா, ஒரு செங்கிடா. கருப்பு எல்லாரும் விரும்பி கேக்குற செம்மறியில வந்து கருப்பு வந்து எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. பல்லு எல்லாம் எப்படி இருக்குண்ணே? பல்லே போடலண்ணே மாதிரி. பல்லு போடலையா? பல்லே போடல. உண்மைதானா? ஆமாண்ணே. பல்லே போடாத கருப்பு கிடா. ஆமா, பல்லே போடல, உளுந்திருக்கு. போடலண்ணே. அட்டகாசமா இருக்கா ரெண்டும். இதே மாதிரி எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க? இது மாதிரி ஒரு 10 குட்டி வேணாம்ண்ணே. சரி, 10 வித்தாச்சா? கொடுத்துட்டோம். சரி, இது ரெண்டு தான் கிடக்கு. ரெண்டு கிடக்குண்ணே. சரி, விலை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன விலை 65-70ண்ணே. இப்போ ஒரு 60 ரூபா. ரெண்டையும் சேர்த்தா? ரெண்டையும் சேர்த்து. இதை சொல்லுங்க, கருப்புன்னு சொல்லுங்க. கருப்புனா ஒரு 32 ரூபா தான் கொடுத்துருவோம். 32 ரூபா சொல்ற விலை. ஆமாண்ணே. இது ஒரு 30 ரூபா கொடுத்துருவோம். 30 ரூபா சொல்ற விலை தான். ரெண்டு அனுசரிச்சு வந்தால் கொடுக்கலாம். கொடுத்துடலாம்ண்ணே. என்ன அனுசரிச்சு வந்தா கொடுத்துருவோம்ண்ணே. 6 குட்டி வாங்கணும்னு வந்தேன், 4 வாங்கியிருக்கேன். 4 இன்னும் 2 வாங்கணும். சரி, இது எல்லாம் பொட்டை குட்டியா கடா குட்டியா? கிடா குட்டி தான். எல்லாமே கடா குட்டி. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள்? 3 மாசம் இருக்கும். என்ன விலை சொல்லி எவ்வளவு வாங்கி? ஜோடி 11 ரூபாய். ஜோடி 11. என்ன ஆடு வளர்ப்புல இறங்கி இருக்கீங்களே, எதுவும் திட்டங்கள் இருக்கா? வீட்டுல நேரம் போல, அதனால சரி ஒரு கைத்தொழிலா செய்வோம். நேரம் போலன்னா ஏகப்பட்ட தொழில்கள் இருக்கு. இதுல ஆடு வளர்ப்புல ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. வீட்டையும் பாத்துக்கலாம், இதையும் ஒரு தொழிலா செய்யலாம். சரி, எவ்வளவு ஆடுகள் வளர்க்குறீங்க? எவ்வளவு நாளா வளர்க்குறீங்க? ஏற்கனவே ஒரு 7 ஆடு இருக்கு. சரி, அது போக இது ஒரு ஆடு. லாபம் இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வர? உன் பேர் என்ன? வெற்றிவேல். வெற்றிவேல். இது உன் குட்டியா? இது வாங்கிருக்கியா? எவ்வளவு? எத்தனை ரூபா? 18,000. 18,000. ஏ அப்பா, வளர்க்கறதுக்கு தானா? நீ தான் வளர்க்கணுமா? என்ன இறை சாப்பிடும் சொல்லு? புல்லு எல்லாம் சாப்பிடும். வீட்டுல போய் புல்லு வெட்டி போடணும். போன இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல டாப் கிடால இது ஒண்ணு சூப்பரா இருக்கு. காயடிக்காத கிடா. பல்லு எத்தனை பல்லு அண்ணாச்சி? பல்லு இப்பதான் 2 போட போகுது. இப்பதான் 2 போடுதா? போட போகுது. ஏ அப்பா, இவ்வளவு உயரத்துல இப்பதான் பல்லு 2 போட போகுது. அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, இங்க ஒருத்தன் தாலி வேற தொக்குது. நல்ல முட்டை வருத. கொடுக்க மாட்டாங்க. என்ன விலை சொன்னாங்க? எவ்வளவுக்கு முடிஞ்சது? 22 சொன்னாங்க. சரி, 17க்கு. 22 சொல்லி 17க்கு. இது என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிட்டு போறீங்க? ஆட்டுக்கா? ஆட்டுக்கு 2 பல்லு கிடா. ஆட்டுக்கு வாங்கி போடுறதுல எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கணும்? ஒரு ஆட்டுக்கு நீங்க உங்களுக்கு வாங்கிட்டு போறீங்க பெர்சனல் யூஸுக்கு, இந்த அம்சங்கள் இருந்தா நல்லா இருக்குங்க, குட்டி நல்லா விழுங்க அப்படின்னா ஆளுங்க சொன்னாங்க. வியாபாரி வந்தாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என் பேரு எம் ஆறுமுகம். சரி, ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை ஃபேமஸான ஊர்ல. சரி, ஆமா, அங்க இருந்து ஆடு வாங்கலான்னு வந்தா உங்க யூடியூப் சேனல்ல பார்த்தேன். நன்றி. ஆமா, ஆர்வப்பட்டு தான் வந்தேன். 2 ஆடு வாங்கலான்னு வந்தேன். ஆனா எதிர்பார்த்த மாதிரி இல்ல. எதிர்பார்த்த மாதிரி நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? நல்ல கொடி ஆட்டா வாங்கலான்னு வந்தேன். சென்னை ஆடா. நான் அந்த மாதிரி ஒன்னும் சரியா சுத்தி அடிச்சிட்டீங்க அப்ப சந்தைய? ஆமா, எல்லாமே சுத்தி வந்து பாத்துருக்கேன். மறுபடியும் சரி ஏதாச்சும் அமையுமான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, நல்ல ஆடு அமைஞ்சுனா வாங்கிட்டு. அது நான் சின்ன பிள்ளை இருந்து எங்க அப்பா அம்மால இருந்து ஆடு மாடு நாங்க வளர்த்து அனுபவப்பட்டவங்க தான். சரி, வீட்டுல 4 ஆடு நிக்குது. அது வந்து நாட்டாடா நிக்குது. கொடியாடு 2 வாங்கி விட்டோம்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு உங்க யூடியூப் சேனலை பார்த்து ஆசைப்பட்டு ஆர்வப்பட்டு வந்தோம். சரி, இன்னொரு ரவுண்ட் அடிச்சு பாருங்க. ஆமா, இன்னொரு ரவுண்ட் அடிச்சு பாப்போம். எல்லாரும் பெரிய ஆடுகளா வாங்குவாங்க. நீங்க பாலுடி குட்டியை வாங்கிருக்கீங்களே? 2 பொட்டை குட்டி. 2மே பொட்டை குட்டி, ஒரு தாய் பிள்ளை. சரி, என்ன விலை சொன்னாங்க? எப்படி குறைச்சு வாங்குனீங்க? 2300 ரூபாய் சொன்னாங்க. சொன்னது 2 சேர்த்து. 2யும் சேர்த்து. முத விலை எப்படி கேட்டீங்க? 2000 ரூபாய்க்கு. 2000 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் அதான் ஃபைனல் விலையா? 1800 ரூபாய்க்கு கேட்டு 2000 ரூபாய்க்கு. 1800க்கு கேட்டு 2000 ஃபைனல் ஆயிட்டு. 2 குட்டி ஆடு சூப்பரா இருக்கு. இது என்ன கலரு? குட்டி 2 என்ன குட்டி? என்ன கரும்போரு. கரும்போர். குட்டி 2ம் குட்டி, 1 பிள்ளை போரு, 1 கரும்போரு. பொட்டை குட்டியா கடா குட்டியா? 2 கிடா குட்டி. 2மே கடா குட்டியா? சரி, ஆட்டுக்கு பல்லு? பல்லு அரை பல்லு இருக்கு. அரை பல்லு. இந்த ஆடை செலக்ட் பண்ணதை பத்தி சொல்லுங்க. இப்பதான் இருக்குன்னு கொடியே உள்ளல, 15 நாள் ஆகல. சரி, ஆடு 20 ரூபா. 20,000. ஆடும் குட்டியும் சேர்த்து 20,000. சொன்ன விலை என்ன, குறைச்ச விலை என்ன? வாங்கினா 25 ரூபா சொன்னாங்க. சரி, 5 ரூபா குறைச்சிருக்கும். 5 ரூபா. 20,000 வாங்கினா என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க? என்ன மதிப்பீடு போட்டு வாங்கிருக்கீங்க? 4 மாசத்துல எடுத்துடலாம்ல. 4 மாசத்துல எடுத்துடலாம். ஆமா, ரொம்ப அதிகமா சொன்ன மாதிரி இருக்கு. 4 மாசங்கிறது 4 மாசம் வளர்க்கணும்ல. வளர்த்தா இல்ல, 4 மாசங்கிறது என்ன கணக்குல சொல்றீங்க? 2 கிடா மாதிரி தானே. 7 ரூபாய்க்கு வித்தாலும் 14 ரூபாய்க்கு எடுத்துடலாம். அடுத்ததுல ஆடு கிடா வரட்டிடும். ஓ, அப்படின்னா சரி சரி சரி. இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தையில? வாங்குற அளவுக்கு இருக்கா விலைவாசி? நல்ல ஆட்டுக்கு நல்ல விலை தான். 2ம் சேர்த்து 14,500. பொட்டை குட்டியா கடா குட்டியா? கடா குட்டி. 2மே கடா குட்டி. இந்த ஸ்டேஜ்ல வாங்கிருக்கீங்களே, எதுவும் கணக்கு இருக்கா? சின்னதும் இல்லாம பெருசும் இல்லாம நடுத்தரம். வளர்க்கறதுக்கு வந்து இதான் கொஞ்சம் தோதா இருக்கும். நம்ம தோட்டத்துல வந்து அத கயிறு போடாம உள்ள விட்டுருவான். சரி, அது வளர்க்கறதுக்கு வந்து அதான் இலைகளை திண்டு வளரும் போது நல்லா வளரும். நல்லா வளரும். சின்ன குட்டின்னா உங்களுக்கு பால் குடி மறக்கிறப்ப சில நேரம் மண்டை வீங்கி போயிடும்.
ரொம்ப பெருசுனா வந்து நம்ம 2 மாசம் 3 மாசம் வளர்த்தாலும் பெருசா லாபம் ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி மீடியமா பிடிச்சோம்னா ஒரு 6 மாசம் வளர்த்தா கூட நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட விற்கலாம். ஆடு வளர்ப்புல என்ன லாபம் கிடைக்கும்? ஒரு 10 ஆடு வளர்க்குறவங்க என்ன லாபம் கிடைக்கும்? அதாவது ஒரு ஆளு நம்ம அதை இருந்து பார்த்தோம்னா நம்ம மாச சம்பளம் மாதிரி வந்து ஒரு 10 ஆடு வளர்க்குறோம்னா மாசத்துக்கு 10,000 ரூபாய் நம்ம எல்லா செலவும் போக நமக்கு 5 ரூபா 10 ரூபா ப்ராஃபிட் இருக்க மாதிரி வந்துடும். நம்ம வளர்க்குற முறையை பொறுத்து இருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, மெடிடேஷன், ஃப்ரீயா விடும்போது அதை அன்றாட நம்ம கவனிக்கிற முறைகள், அது சாணி எப்படி போடுது, எப்படி அசை போடுது, காலைல எந்திரிச்சோன்னே எப்படி சுறுசுறுப்பா இருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம பார்த்து வளர்க்கும்போது நோய் வராம பார்த்து வளர்க்கும்போது நமக்கு அழகா வந்து ஒரு குட்டிக்கு வந்து ஒரு 6 மாசம் வளர்த்தாலே அப்படியே டபுள்ன்ற ரேட்டுக்கு வந்துடும். இருக்கு. 2 குட்டி வாங்கியிருக்கீங்களா? சந்தையில 2 குட்டி. 2 நல்லா அருமையா இருக்க, ஒரே கலர. ஒரு தாய் பிள்ளை குட்டியை பிரிச்சிருக்கீங்க. 2 பொட்டை குட்டியா கடா குட்டியா? கிடா குட்டி. 2மே கடா குட்டி. சூப்பர், நல்ல கலர் குட்டியா இருக்கு. எப்படி நீங்களே வாங்கிட்டீங்களா, இப்படி யாரும் வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல, நாங்க தான் வாங்கி. சரி, என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 11 ரூபா சொன்னாங்க. ஓட்டிடு 9,500 வாங்கி. 11 சொன்னது 9,500. முத விலை எப்படி வச்சீங்க? எப்படிங்க? முத விலை என்ன கேட்டீங்க? முத விலை 8,500 கேட்டோம். 8,500. சரி, அதுக்கப்புறம் படிப்படியா 9,500 ஆயிட்டு, 1000 ரூபா கூட்டிட்டு. ஆமா, 1000. சரி, இந்த குட்டி எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? பால் போட வேண்டி இருக்குமா, தனியா இற கடிக்குமா? இற கடிக்கும். என்ன இந்த இளம் குட்டியா வாங்கிட்டீங்களா? எல்லாரும் இந்த சென்னையாடு, 2 குட்டி ஆடு, அந்த மாதிரி பெரிய சைஸ் கிடாக்கள் அப்படி வாங்குறாங்க. நீங்க இளம் குட்டியா வாங்கிருக்கீங்க. ஆமா. எப்படி? மாடு கிடக்கு, பால். ஓ, அப்படி. இது 2 என்ன விலைக்கு முடிஞ்சது? கன்னியாடு 25. குட்டி கிடையாது. சென்னையாடு 25,000 ரூபா, 2ம் சேர்த்து. ஆர்டர் உங்க ஆர்டர் தானா? ஆமா. எத்தனை கிலோ ஆர்டர் சொன்னாங்க? எத்தனை ஆடு பிடிச்சிங்க? என்ன எஸ்டிமேட்? 350 கிலோ சொன்னாங்க. சரி, ஒரு 300 கிலோக்கு வாங்கியிருக்கு. 300 கிலோ. இன்னொரு 50 கிலோ தேத்தணுமே? கிடக்கு, வீட்டுல கிடக்கு, அதை சேர்த்து போட்டுக்கலாம். சரி, இது 2ம் இட மதிப்பு என்ன எதிர்பார்த்தீங்க? 2யும் சேர்த்து எல்லா கழிவும் போக இத்தனை கிலோ கறி இருக்குன்னா எவ்வளவு சொல்லுவீங்க? 65 கிலோ இருக்கும். 2யும் சேர்த்து 65 கிலோ. மைக்க, எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? எனக்கு ஒரு பழைய காயல் வியாபாரி. ஆமா. சரி, இந்த கிடா என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? நல்ல பெருசா பெரிய சைஸா இருக்க. 25 ரூபாய் வாங்கியிருக்கேன். 25. இது என்ன தேவைக்காக? எப்படி? நம்ம கடை தான். கடைக்கு ஒரிஜினல் கிடாக்கறி. ரைட். இது பல்லு எத்தனை? பல்லு 4 பல்லு, காயடிச்ச கிடா. கறி கடைக்காரங்கன்னா இட மதிப்பு துல்லியமா பார்த்துருப்பீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க என்ன எதிர்பார்த்தியா? அவங்க 30,000 ரூபாய் சொன்னாங்க. சரி, 25 ரூபாய் வாங்கியிருக்கேன். 25. இட மதிப்பு என்ன வரும்? இட மதிப்பு 27 கிலோ வரும். 27. சரிக்கு சரியால நிக்கு. தூத்துல வரனே. தூத்துக்குடி. எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 4 குட்டி வாங்கிருக்கேன். 4. இது 2, அப்புறம் இது 2. ஆமா. சரி, எல்லாமே இளங்குட்டியா இருக்கு. எப்படி? இளங்குட்டியா தான் வாங்குவீங்க? எல்லாம் எத்தனை பொட்டை குட்டி, எத்தனை கிடா குட்டி? 3 பொட்டை குட்டி, ஒரு ஆண்குட்டி. ஏன் தூத்துக்குடில இருந்து இங்க வந்து இந்த சந்தையை இங்க ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆடு நல்லா இருக்கும். ஆடு நல்லா இருக்கும். இத நீங்க வளர்ப்பீங்களா, வீட்ல? இல்ல, வீட்ல வளர்க்கறது. வீட்ல வளர்க்கறது. ஆடு எவ்வளவு சொல்லி எவ்வளவு முடிஞ்சது? அண்ணே, மொத்தம் 4 ஆடு சொல்லி 15 ரூபா சொன்னாங்க. 4ம் சேர்த்து 18. 15. ஆமா. வாங்குனது கேட்ட அவங்க சொன்னது. சரி, 10 இது முடிச்சிருக்கு. 4ம் சேர்ந்து 15 சொல்லி 5000 குறைச்சி 10,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. அட்டகாசமா விலைய குறைச்சிருக்காங்க. ஜோடி 13,000 பக்கத்துல வைங்க. 13,000. ஜோடி 13,000. எல்லாமே கிடா குட்டிகள் தானே? பொட்டை குட்டி. எல்லாமே பொட்டை குட்டிகளா? பொட்டை குட்டி தான். எல்லாருமே கிடா குட்டியெல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. பொட்டை குட்டியா வாங்கிருக்கீங்களா? இது வளர்ப்புக்காண்டி வாங்கியிருக்கு. வளர்த்து இதுல இருந்து குட்டி எடுக்கிறாப்ல. ஆமா ஆமா. சரி, என்ன சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிங்க? அவங்க 5 ரூபா சொன்னாங்க. சரி, 13 ரூபாய்க்கு வாங்கி 2000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. குட்டிக்கு 1000 ரூபாய். எல்லாருமே இந்த சென்னையா வாங்கிட்டு போறாங்களா? போன உடனே 2 குட்டி போடுற மாதிரி இருக்கு. அப்படியே இருக்கு. இதுனா கொஞ்சம் இது கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு அமௌண்ட் கூட இருக்கும். இது அமௌண்ட் கம்மி குறை. அதனால கொஞ்சம் நாள் வளர்த்துக்கலாம். இந்த ஆடுகள் தேர்ந்தெடுக்கிறதுல ஏதாட்டும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி கொடுங்க மக்களுக்கு. எப்படி தேர்ந்தெடுக்கணும் சந்தையில வாங்கச்சுல? ஆடு வாங்கினா நல்ல பை காம்பு நல்லா தரிசியா பார்த்து வாங்கணும். அது குட்டி நல்லா வளர்க்கும். மதுரையில இருந்து வரம்னே. மதுரை? ஆமா. ஏன் அப்ப 2-3 சந்தையை தாண்டில வந்திருக்கீங்க? ஆமா. எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 2 வாங்கணும் தான். சின்ன குட்டியா இருந்தாலும் 4 சேர்த்து வாங்கியிருக்கோம். 2 வாங்கணும்னு வந்து அங்க ஒரு 3, 4, 5, 6 வாங்கியாச்சா? 2 ஆடு தான் வாங்கணும் தான். அப்புறம் சின்ன குட்டியில 4 வாங்கியிருக்கோம். கிடைச்சாச்சு. எவ்வளவு பட்ஜெட்டுக்கு வந்தீங்க? 30 ரூபாய்க்கு வந்தோம். சரி,
எக்ஸ்ட்ரா ஒரு 6 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கோம். 36 ரூபா ஆயிட்டு. Right. எப்படி திருப்திகரமா இருந்துச்சா சந்தை? வீடியோல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குற கொஞ்சம் கூடுதலா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. 2 பால்குடி குட்டி. ஆமா. எவ்வளவு? 4000. 2 பால்குடி குட்டி 4000. ஒரே தாயிட்டு இருந்து வாங்கிருக்கீங்களா? தனித்தனியா? தனியா இருந்திருக்கு. தனியா இருந்துச்சு. தாயை கொடுத்துட்டாங்க, இது தனியா கிடந்துச்சு. ஒரு தாய் புள்ள. ஆமா. 2 பொட்டை குட்டியா கடா குட்டியா? ரெண்டும் கிடாய். ரெண்டுமே கிடாய் பால்குடி குட்டி. ஆமா. ஏன் வந்து கொஞ்சம் பெரிய தரமா இல்லாம பால்குடி குட்டி வாங்கிருக்கீங்க? நாங்க ஆடு வச்சிருக்கோம். சரி. ஆடு இதோட தாய் குட்டி பால் குடி கொண்டு வாங்கிட்டு போறோம். ஓ, பால் ஆடு இருக்கு. அதுல கொண்டு சேர்த்து விட்டுறலாம்னு பாக்கீங்க. இதுவும் கடா குட்டி, அதுவும் கடா குட்டி. நான் 3 மாச குட்டி இருக்கும். செம்மறி குட்டி, பொட்டு குட்டி, ஒரிஜினல் பொட்டு. எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சு வாங்குனீங்க? 16 சொன்னாங்க. 8 8 16,000 சொல்லிருக்காங்க 2 குட்டிய. 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு 12,000 ரூபா. நல்ல விலை குறைச்சிருக்கீங்களே. பரவாயில்லாம குறைச்சிருக்கீங்களே. இது என்ன தேவைக்காங்க? பக்ரீத்துக்கா இல்ல சும்மா ஆசைக்கா இல்ல வியாபாரத்துக்கா? வளர்ப்புக்குன்னா எப்போ விற்பனை டைம்? விற்பனை நீ ஒரு 4 மாசம் 4 மாசம் வளர்ப்பு. 2 தான் வாங்கியிருக்கீங்களா இல்ல வேற எதுவும்? இல்ல வீட்டுல இருக்கு. எத்தனை குட்டிகள் வளர்ப்பீங்க ஒரு பேஜுக்கு? பேச்சுக்கு 10 30 குட்டி வரும். 30. ஏப்பா அப்ப ஆள் போட்டிருக்கீங்களா நீங்களே பாக்குறீங்களா? வீட்டுல ஆள் இருக்காங்க. ஆள் இருக்காங்க.